ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்கு கைமா சாறு ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் பொட்டு கடலையை நல்லா பவுடர் பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு ஜாரில் நறுக்கின வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அது கூடவே பட்டை, 3 லவங்கம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 ஸ்பூன் தனியாய்த்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே ஒரு கைப்பிடி துருவன தேங்காய் தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 முட்டை நல்லா வேக வச்சு துருவி எடுத்துருக்கேன். அரைச்ச மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உடச்ச ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு ரெடி பண்ணிட்டு இந்த பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்ல ஒரு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு நீட்டு வாக்கில் வெங்காயத்தை நல்லா துருவி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ரெடி பண்ண மசாலா சேர்த்துட்டு அது கூடவே 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுற கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ண இந்த பால் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான எக்கு கைமா சாறு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.